الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد روى النبي صلى الله عليه وسلم عن ربه قال من عادى لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضته عليه ولا يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها ولئن استعاذني لأعيذن ولئن سألني لأعطين. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய இந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஹதீஸை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த ஹதீஸுடைய ஒரு சில விளக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு விஷயத்தை அறிவித்தால், பொதுவாக நாம் எப்படி கேட்போம்? ஹதீஸ் என்று சொன்னால் ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வதாக நான் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார் என்று சஹாபா நபியுடைய கூற்றை அறிவிப்பார்கள், நபியுடைய செயலை அறிவிப்பார்கள். இதுதான் பொதுவாக ஹதீஸ். ஆனால் சில ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் சொல்வான். இப்படி தன் இறைவனிடம் இருந்து, அல்லாஹ்விடம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தால் அந்த ஹதீஸை ஹதீஸுன் இலாஹி, ஹதீஸுன் குதுசி என்று சொல்வார்கள். இன்னும் அப்படிப்பட்ட ஹதீஸ் குதுசி, ஹதீஸ் இலாஹி, அல்லாஹ்வுடைய ஒரு கூற்றை, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எவன் என்னுடைய நேசரை பகைத்து கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன், போர் அறிவிப்பு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹதீஸுடைய விளக்கத்திற்காக இமாம் ஷவுகானி என்கிற ஒரு மார்க்க அறிஞர், ஒரு 300 வருடங்கள் முன்பு வந்த ஒரு அறிஞர் தனி நூலையே தொகுத்திருக்கிறார். இந்த ஹதீஸுடைய விளக்கத்திற்கு தனி ஒரு நூல். அந்த அளவிற்கு முக்கியமான விஷயங்கள் இந்த ஹதீஸில் உள்ளடங்கி உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், மன் ஆதா லி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். எவன் என்னுடைய நேசர், என்னுடைய வலி, என்னுடைய வலியை பகைத்து கொள்வானோ அவனுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன். வலி என்று சொன்னால் யார்? பொதுவாக மக்களில் பல வகையான வழிகேட்டை நாம் இந்த விஷயத்திலே பார்க்க முடியும். வலி அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், சாலிஹான ஒரு நல்லடியார் என்பதை குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்டு, குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு தெரிந்து கொள்ளாமல் அவரவர்கள் தன்னுடைய இஷ்டத்திற்கு நினைச்சுகிறார்கள், அளவுக்கோலை வைத்துக் கொள்கிறார்கள். வலி என்றால் யார் என்கிற ஒரு தெளிவே இல்லாமல், அல்லாஹ்வை நெருங்கியவர், அல்லாஹ்வுடைய நேசர் யார் என்று கூட தெரியாமல் மோசமானவர்களை எல்லாம் நினைச்சுகிறார்கள், வலி என்று கருதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவன் ஒரே அறையில் தன்னை அடைத்து கொண்டு 10 வருடங்கள் வெளியே வராமல் அங்கேயே அழுக்கு துணியோடு இருந்து இறந்து போய்விட்டால் அவனுடைய பெயரை சொல்லி அவனுக்காக ஒரு தர்காவை கட்டி வணங்குகிறார்களா இல்லையா? உண்மை சம்பவங்கள், நிகழ்ந்த விஷயங்கள். இது எல்லாம் வலி என்று அவர்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அதில் எத்தனை பேர் உண்மையான வலியாக இருந்தார்கள் அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆனால் அதில் பல பேர் இப்படிப்பட்டவர்கள். தொழுகை கிடையாது, மார்க்கம் கிடையாது, குளிப்பது கிடையாது, பெரிய பெரிய முடிகளை வளர்த்திருப்பார்கள். ஆனால் அவர்களை வலி என்று அறிவித்து அவர்களுக்காக ஒரு மன்னரை அடக்க ஸ்தலத்தை உருவாக்கி தர்காவை கட்டி அந்த வலியை வணங்க தொடங்கி விடுகிறார்கள். அந்த அளவிற்கு சற்று கூட அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல், மார்க்கம் தெரியாமல் பல முஸ்லிம்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வலி என்று சொன்னால் யார்? உண்மையான வலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் அத்தியாயத்தின் 63ஆம் வசனத்திலே கூறுகிறான்,
அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய அவுலியாவுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது, எந்த ஒரு துக்கமும் இருக்காது. அவர்கள் யார்? அடுத்த வசனத்தில் சொல்கிறான், 64 யூனுஸ் அத்தியாயம், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு தக்வாவை கொண்டு அவர்கள் வாழ்வார்கள். எனவே இறை நம்பிக்கை முதல் அடிப்படை, உண்மையான கொள்கை, சரியான ஈமான் முதல் அடிப்படை. சரியான ஈமானே கிடையாது, கொள்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒருபோதும் வழியாக முடியாது. கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும், நபி அவர்கள் சொன்ன கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அகீதா, கொள்கை, நம்பிக்கை என்கிற பெயரிலே மற்ற மதத்தினர்கள் சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் ஒருபோதும் வழியாக முடியாது, அல்லாஹ்வுடைய நேசராக ஆக முடியாது. எனவே அல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டு வகானு யத்தகூன் பயபக்தியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், தக்வா. எனவே இதே வசனத்தின் விளக்கம் தான் இந்த ஹதீஸ் என்று சொல்லலாம். இந்த ஹதீஸில் அல்லாஹ் அந்த வலிமார்களை குறித்து, அவுலியாக்கள் என்றால் யார், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஹதீஸிலே கூறுகிறான். அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நபிமார்களுக்கு பிறகு, அம்பியா பெருமக்களுக்கு பிறகு யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு பயபக்தியான வாழ்க்கை வாழ்வார்களோ அவர்களை தாம் மார்க்கம் என்ன சொல்கிறது? வலி என்று சொல்கிறது. அம்பியா பெருமக்களுக்கு அம்பியா என்கிற வார்த்தை அதைவிட பெரிய வார்த்தை. அவர்களுக்கு அவுலியா என்று சொல்ல தேவையில்லை. நபி, ரசூல் என்று அழைப்பது வலி என்று அழைப்பதை விட பெரிய பட்டமாகும். எனவே நபிமார்கள், அம்பியா பெருமக்கள் மிக உயர்ந்தவர்கள். அதற்கு அடுத்ததாக உள்ள அல்லாஹ்வுடைய நேசர்கள், நல்லடியார்கள், இறை நம்பிக்கை கொண்டு தக்வாவோடு வாழக்கூடியவர்கள் தாம் அவுலியாக்கள். எனவே இந்த ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவுலியாக்களை குறித்து தான் குறிப்பிடுகிறான். அந்த அவுலியாக்கள் யார்? முதலாவதாக, மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைஹி மிம்ம ஃப்தரதுஹு அலை. என்னுடைய அடியார் நான் கடமையாக்கிய விஷயங்களை விட வேறு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் என்னை அவர் நெருங்கிவிட முடியாது. அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், ஒரு அடியார் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் முதலாவதாக கடமையான விஷயங்களை பேண வேண்டும். கடமையான விஷயங்களை, ஃபர்தான காரியங்களை தவறாமல் செய்து வந்தால்தான் முதல் கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். வலி, அல்லாஹ்வுடைய நேசர் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஆக வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டத்தில் கடமையான விஷயங்களை பேணுதலாக செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்கிறான், நான் அவர் மீது கடமையாக்கிய விஷயங்களை விட வேறு எந்த ஒரு காரியம், எந்த ஒரு செயல், எந்த ஒரு அமலை கொண்டும் அவரால் என்னை நெருங்கிவிட முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு முதலாவதாக கடமையான காரியங்களை, இபாதத்துகளை பேண வேண்டும். கடமை என்று சொன்னால் என்ன? ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நோன்பு, கடமையான தொழுகை, ஜகாத்து, ஹஜ், இது எல்லாம் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அதேபோல் சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களிலும் நடைமுறைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பல விஷயங்களை விதித்திருக்கிறான், கடமையாக்கியிருக்கிறான். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத்தை கொடுப்பது பெற்றோர் மீது கட்டாய கடமை. பிள்ளைகள் மீது தாய் தந்தையை கவனிப்பது, தாய் தந்தை இருவரையும் கண்ணியப்படுத்துவது, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது, உபகாரம் செய்வது, பணிவிடை செய்வது, இது அவர்கள் மீது கடமை. கணவன் மீது சில கடமைகள், மனைவி மீது சில கடமைகள், அண்டை வீட்டார் மீது சில கடமைகள் என்று சக மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குமே. வியாபாரம் செய்தால் முறையாக செய்வது, அல்லாஹ்வுக்கு பயந்து செய்வது, யாரையும் ஏமாத்தாமல், இப்படி அந்த கடமைகளையும் செய்ய வேண்டும். ஒரு பக்கம் இபாதத்தில் உள்ள கடமைகள், அடுத்ததாக நடைமுறையில் மக்களோடு நாம் அணுகும் பொழுது செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இரண்டையும் பேணுதலாக செய்தால் மட்டுமே முதல் கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். எனவே எவர் தொழுகையில் சரியில்லையோ, அதைவிட மிக முக்கியமாக உண்மையான கொள்கையில் சரியில்லையோ, உண்மையான கொள்கையில் உறுதியாக இருப்பது முதல் கடமை. அடுத்துதான் தொழுகை, நோன்பு. கொள்கை சரியில்லை அல்லது தொழுகையில் சரியில்லை, அல்லது ரமதானுடைய நோன்பு நோற்பதில் அலட்சியம் காட்டுகிறார், அல்லது இந்த காரியங்களில் சரியாக இருந்து, இபாதத்தில் சரியாக இருந்து சக மனிதர்கள் விஷயத்திலே, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதில்லை, பெற்றோரை கவனிப்பதில்லை, அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியத்து செய்வதில்லை. பெற்றெடுத்து விட்டார்கள், ஆனால் இஸ்லாமிய முறைப்படி தர்பியத் செய்வதை மறந்து விட்டார்கள்.
கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை, அல்லது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யவில்லை, அல்லது வியாபாரம் செய்கிறோம், வியாபாரத்தில் மோசடி செய்கிறோம், மக்களை ஏமாத்துகிறோம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, முதல் கட்டத்தில் உள்ள நெருக்கத்தையும் பெற முடியாது. அடுத்து அல்லாஹ்வை அடுத்தடுத்த படித்தரங்களை நோக்கி நெருங்கி செல்வதை விடுங்கள், முதல் கட்டத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கமே அவருக்கு கிடைக்காது. எனவே முதலாவதாக கடமைகளை பேணுதலாக செய்வது மிக மிக அவசியமாகும். அடுத்ததாக கடமையான காரியங்களை பேணுதலோடு செய்துவிட்ட பிறகு இரண்டாவது கட்டம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், இன்னும் அல்லாஹ்வை நெருங்கி செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது? நஃபீலான விஷயங்களை அதிகமாக செய்து வருவது. எனவே அல்லாஹ் இதே ஹதீஸில் அடுத்ததாக சொல்கிறான், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், மேலும் என்னுடைய அந்த அடியார், அந்த நேசர் நஃபீலான விஷயங்களை கொண்டு என்னை தொடர்ந்து நெருங்கி கொண்டே வருவார். தொடர்ந்து என்னை கடமையான விஷயங்களில் சரியாக இருக்கிறார், அடுத்த கட்டத்தில் நஃபீலை கொண்டு என்னை இன்னும் அதிகம் நெருங்க அவர் முயற்சி செய்கிறார். எனவே அந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது? அல்லாஹ்வின் வலியாக நேசராக ஆகுவதற்கு கடமையான விஷயங்களோடு சேர்த்து நஃபீலையும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். நஃபீலான இபாதத்துகள், நஃபீலான காரியங்களிலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடமையான விஷயங்களில் பேணுதலாக இருந்து அடுத்து நஃபில் விஷயத்தில் கவனம் செலுத்தினால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்குமே தவிர, நஃபீலான காரியங்கள் அதிகமாக செய்து பல கடமைகளை மறந்து விட்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காது. ஒருவர் உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் என்ன செய்கிறார்? தஹஜ்ஜுத் தொழுகை தொழுகிறார், ஃபஜர் தொழுகை விட்டு விடுகிறார். ஃபஜர் தொழுகையில் அவரை பார்க்காத உமர் பின் கத்தாப் அவர்கள் கடை வீதியில் அந்த நபருடைய தாயை சந்தித்தார்கள். இங்கு உன்னுடைய மகன் ஃபஜர் தொழுகைக்கு வரவில்லையே என்று கேட்க அந்த தாயார் சொன்னார்கள், தஹஜ்ஜுத் தொழுகை நீண்ட நேரம் தொழுது ஃபஜருக்கு சற்று முன்பு தூங்கிவிட்டான் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள், தஹஜ்ஜுத் தொழாமல் இருந்து ஃபஜரை அவர்கள் தொழுதிருந்தால் அதுவே அவருக்கு சிறந்தது. எனவே இப்படி தஹஜ்ஜுத் நஃபீலான தொழுகையை பேணுதலாக தொழுதுவிட்டு ஃபஜரை விட்டுவிட்டால் அது தவறோ? ஃபஜர் தான் அவசியம், அடுத்துதான் தஹஜ்ஜுத். ஃபஜருடைய தொழுகையில் பேணுதலாக இருந்து அடுத்துதான் தஹஜ்ஜுதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டும். தஹஜ்ஜுதை குறித்து கவலைப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு ஃபஜர் நேரம் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தூங்கிவிட்டால், ஒரு நாள் எப்பாவது நடந்தால் வேறு விஷயம், இதையே நாம் பழக்கமாக ஆக்கி கொண்டால் இது மடத்தனம். சொல்ல போனால் கடமையை விட்டுவிட்டு நஃபீலில் கவனம் செலுத்துவது. எனவே முதலாவதாக கடமைகள், அடுத்த கட்டத்தில் நஃபில் இபாதத்துகள். சிலர், செல்வந்தர்களில் சிலர் தொடர்ந்து உம்ராக்கு மேல் உம்ரா செய்வார்கள். அதை சில மக்கள் பார்த்து ஒரு குறை மாதிரி, உம்ராக்கு மேல் உம்ரா செய்கிறார், மக்களுக்கு காசு தரலாமே, இப்படி செய்யலாமே என்று பேசுவார்கள். இப்படி சொல்வது தவறு. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ் உம்ராவை ஒன்றின் பின் ஒன்றாக என்று பல முறை ஹஜ் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை தந்திருக்கிறானோ அவர்கள் அடிக்கடி ஹஜ் செய்யட்டும், அடிக்கடி உம்ரா செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் பொருளாதாரம் தொடர்பான பல கடமைகளை செய்யாமல், உதாரணத்திற்கு ஒரு செல்வந்தர் மீது ஜகாத் கடமை, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை வழங்கி இருக்கிறான். ஒரு பக்கம் தங்கம் 85 கிராமுக்கு மேல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் காசு பணம் 85 கிராம் தங்கம் வாங்குவதற்கு எவ்வளவு காசு தேவையோ அவ்வளவு காசு அல்லது அதைவிட அதிகமான காசு அவரிடம் இருக்கிறது. எனவே இவர் என்ன செய்ய வேண்டும்? தங்கத்துக்கான ஜகாத்தையும் தர வேண்டும், காசு பணத்திற்கான ஜகாத்தையும் தனியாக தர வேண்டும். ஆனால் இந்த கடமையை செய்யாமல் உம்ராக்கு மேல் உம்ரா செய்கிறார், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்கிறார் என்று சொன்னால் இவர் ஒரு முட்டாள். கடமையான ஜகாத்தை தராமல் ஹஜ்ஜு உம்ராவை செய்யும் பொழுது அதை ஒருபோதும் என்ன செய்யாது? அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெற்று தராது. ஆமாம், அந்த ஹஜ் உம்ரா வேஸ்ட் என்று சொல்லவில்லை, அதற்கான நன்மை இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு ஹஜ் உம்ரா செய்தால் அதற்கான நன்மை கிடைக்கும். ஆனால் கடமையான ஜகாத் அவர் தரவில்லையே, அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவார். எனவே கடமைகளை சரியாக செய்துவிட்டு அடுத்ததாக நஃபீலிலே அதிகம் கவனம் செலுத்துவது, இதுதான் முறை. கடமைகள் விஷயத்திலே அலட்சியம் காட்டிவிட்டு நஃபீலில் கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்காது. சரி, அந்த நஃபீலான இபாதத்துகள் நாம் அதிகமாக செய்து வந்தால் நமக்கு என்ன நன்மை? நஃபீலான இபாதத்துகள் அதிகமாக செய்து வந்தால் முதலாவதாக
கடமையான விஷயங்களில் பேணுதலாக இருக்க நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் சில குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும். நாம் நபிமார்கள் அல்ல, ரசூல்மார்கள் அல்ல. ஒவ்வொரு இபாதத்தையும் இஹ்லாஸோடு 100% உள்ளச்சத்தோடு, ஹுஷு ஹுசு என்று சொல்லுவோமே, அந்த உள்ளச்சத்தோடு செய்வதற்கு நாங்கள் நபிமார்கள் அல்ல, சராசரி மனிதர்கள். எனவே கடமையான இபாதத்துகள் பேணுதலோடு நாம் செய்தாலும் அதில் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கலாம். சில சமயம் அந்த கடமையை விட்டிருப்போம், சில சமயம் அலட்சியம் காட்டியிருப்போம், அல்லது அந்த கடமையை செய்திருந்தாலும் நேரம் தாமதமாக தொழுவது, உதாரணத்திற்கு இப்படி தாமதப்படுத்தி அந்த காரியத்தை செய்திருப்போம். சரி, தாமதப்படுத்தாமல் உரிய நேரத்தில் அதை செய்திருந்தாலும் உள்ளச்சத்தோடு செய்யாமல் கவனம் இங்கங்கு இருந்து தொழுவது, ஜகாத்தை கொடுக்காமல், ஜகாத்தை கொடுக்கும் பொழுது முறையாக கொடுக்காமல் ஏதாவது குறைபாடுகளோடு கொடுப்பது, அல்லது நோன்பு நோக்கிறோம் ஆனால் நோன்பு நோக்கும் பொழுது சில பாவங்களான காரியங்கள், பொய் பேசுவது, புறம் பேசுவது, நம்முடைய நோன்பை பாதிக்கக்கூடிய பாவங்களை செய்வது, இப்படியெல்லாம் இபாதத்துகள் செய்யும் பொழுது, கடமையான இபாதத்துகள் செய்யும் பொழுது பல குறைபாடுகளோடு தான் நாம் செய்கிறோம். எனவே அந்த குறைபாடுகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் அதே இனத்தை சார்ந்த எந்த இபாதத்தில் குறைபாடுகள் இருக்கிறதோ அதே இபாதத்தின் இனத்தை சார்ந்த நஃபில் இபாதத்துகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அடியார்களை அழைத்து தொழுகை குறித்து விசாரிப்பான். தொழுகையில், கடமையான ஃபர்தான தொழுகையில் குறைபாடுகள் இருந்தால், சில தொழுகைகள் விட்டிருப்பார், அல்லது நிறைய தொழுகைகள் உள்ளட்சம் இருக்காது, கவனம் இருக்காது, பல குறைபாடுகள் இருக்கலாம். ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்வான், இவரிடம் நஃபிலான தொழுகை இருக்கிறதா என்று பாருங்கள். நஃபிலான தொழுகை இருந்தால் அந்த நஃபிலான தொழுகையை கொண்டு கடமையான ஐவேளை ஃபர்தான தொழுகையின் குறைபாடுகள் நீக்கப்படும், அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். இதே போல் ஒவ்வொரு இபாதத்திலும் நடக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உதாரணத்திற்கு ஜகாத், கடமையான சதகா என்பது என்னது? ஜகாத். ஜகாத் கொடுத்திருக்கிறார், ஆனால் நிறைய குறைபாடுகள் உண்டு. சில சமயம் ஜகாத் கொடுக்க மறந்து விட்டார், அல்லது கொடுத்திருந்தாலும் சரியாக கணக்கு செய்து என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை, குறை வைத்து விட்டார். இப்படி ஜகாத்தில் குறைபாடுகள் இருந்தால் அல்லாஹ் மலக்குமார்களும் சொல்வான், நஃபீலாக அவர் தான தர்மங்கள் செய்திருக்கிறாரா, சதகாத்துகள் செய்திருக்கிறாரா என்று பாருங்கள். நஃபீலான சதகாக்கள் அவ்வப்போது அவர் கொடுத்திருந்தால் அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையான ஜகாத்தின் குறைபாடுகளை நீக்கி அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே போல் தான் உதாரணத்திற்கு நோன்பு, ரமதானுடைய நோன்பில் குறைபாடுகள் இருந்தால், நஃபில் நோன்பு அதிகம் அவர் வைத்திருந்தால் அந்த நஃபில் நோன்பை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையான நோன்பின் குறைபாடுகளை நீக்கி அவரை மன்னித்து விடுவான். கடமையான முதல் முறை செய்யக்கூடிய அந்த கடமையான ஹஜ்ஜில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால், அவர் நஃபிலான ஹஜ் உம்ரா செய்திருந்தால் அதை வைத்து அல்லாஹ் இதோடைய குறைகளை நீக்கி விடுவான். இதே போல் தான் ஒவ்வொரு இபாதத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நஃபில் இபாதத்தையும் கடமையோடு சேர்த்து நாம் அதிகமாக செய்து வந்தால் நம்முடைய கடமையான இபாதத்துகளின் குறைகள் நீக்கப்படும். இங்கே ஒரு மசாலா, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் வந்து கேட்பார்கள், நான் எத்தனையோ வருடங்கள் தொழாமல் இருந்து விட்டேன், இப்போது நான் சில மார்க்க பயான்களை கேட்டு பயம் ஏற்பட்டு நான் தொழ ஆரம்பித்திருக்கிறேன், அத்தனை வருடங்கள் நான் தொழாமல் அலட்சியத்தில் இருந்தேனே, அத்தனை தொழுகைகளை நான் எப்படி தொழுவது, எப்படி கதா செய்வது, அந்த தொழுகை குறித்து மார்க்கம் என்ன சொல்கிறது என்று கேட்பார்கள். இதில் பலருக்கு தெரிந்திருக்கும் ஒரு விஷயம் என்ன, ஒரு ஃபத்வா என்ன, அதை கதா உல் ஹயாத் என்று ஏதோ சொல்வார்கள், இதுவரை கதா உல் உம்ரி ஏதோ சொல்வார்கள், இதுவரை வாழ்நாளில் விட்ட தொழுகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கஸா செய்வது. உதாரணத்திற்கு பருவ வயதை அடைந்ததிலிருந்து ஒரு 11-12 வயதிலிருந்து தொடர்ந்து ஒருவர் 8 வருடங்கள் தொழவில்லை, அடுத்துதான் தொழ ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் 8 வருடங்களுடைய தொழுகைகளை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கதா செய்வது என்று ஏதோ பெயர் சொல்வார்கள். எனவே இன்று நான் ஐவேளை தொழுகை தொழுகிறேன், இதோடு சேர்த்து நான் என்ன செய்ய வேண்டும், 1-2 நாட்களுடைய தொழுகைகளை கதா செய்ய வேண்டும், பழைய விட்ட தொழுகைகளை. ஆனால் இதற்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது, மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு சொல்லித்தரவில்லை. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும், இதுவரை தொழாமல் அலட்சியமாக இருந்ததற்கு அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் மன்னித்து விட்டாலே அது போதுமானது. அந்த தொழுகைகளுக்கான கேள்வி கணக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விசாரிக்க மாட்டான், மன்னித்து விடுவான். தௌபா செய்தாலே போதுமானது.
அதோடு சேர்த்து நாம் ஏதாவது செய்ய விரும்பினால் அதற்கான ஒரே வழி என்ன? நஃபில் இபாதத்துகளை அதிகமாக செய்ய வேண்டும். தொழுகைகளை விட்டுவிட்டேன் என்று தானே கவலைப்படுகிறீர்? நஃபில் இபாதத்துகள், நஃபில் தொழுகை அதிகமாக தொழுது வாருங்கள். அந்த குறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃபிலை வைத்து இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான். எனவே ஒரு பக்கம் தௌபா, விட்ட தொழுகைகளுக்கு, இன்னொரு பக்கம் நஃபில் தொழுகைகளை அதிகப்படுத்துவது, இதுதான் அதற்கான சரியான வழிமுறை. சரி, நஃபில் இபாதத்துகளுக்கான இன்னொரு நன்மை என்ன? இந்த ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். குர்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருக்கம். தொடர்ந்து என்னுடைய அடியார் கடமையான இபாதத்துகளை கொண்டு நெருங்குகிறார், அடுத்து நஃபிலை கொண்டு என்னை நெருங்குகிறார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, நஃபில் இபாதத்துகள் நாம் அதிகம் செய்ய செய்ய அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். தஹஜ்ஜுத் தொழுகைக்காக ரசூல் அவர்கள் எழும் பொழுது அந்த சஹாபி ரசூலுக்கு முன்னால் எழுந்து என்ன செய்வார்கள்? உதுவுக்காக தண்ணீர் கொண்டு வருவது, மிஸ்வாக் செய்வதற்கு மிஸ்வாக்கை கொண்டு வருவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தினமும் என்ன செய்வார்கள்? முடிந்த பணிவிடை செய்வார்கள். இதை பார்த்து சந்தோஷப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள், என்ன வேண்டும் கேளுங்கள், சல் என்று சொன்னார்கள். கேளு, என்ன வேண்டும்? அதற்கு அந்த சஹாபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முராஃபகதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய நெருக்கம் எனக்கு வேண்டும், சொர்க்கத்திலே உங்களுடைய தோழமை எனக்கு வேண்டும். எப்படி இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு தோழனாக ஃப்ரெண்டாக இருக்கிறேனோ அதே போல் மறுமையிலும் சொர்க்கத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் என்னை தோழனாக ஆக்கிவிட்டால் அது எனக்கு போதும். நபி அவர்கள் சொன்னார்கள், அவ கைர தாலிக்க, சரி வேறு ஏதாவது வேண்டுமா? அவர்கள் சொன்னார்கள், ஹுவசாக், இது மாத்திரம் எனக்கு கிடைத்தால் போதும். உலகத்தை குறித்து எந்த ஒரு துஆவையும் எந்த ஒரு கோரிக்கையும் அந்த சாபி எடுத்து வைக்கவில்லை. அதற்கு ரசூல் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத். சரி, நீங்கள் கேட்ட அந்த சொர்க்கத்தில் என்னுடைய தோழமை, என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் சஜ்தா செய்து எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நான் துஆ செய்வேன் உங்களுக்காக, ஆனால் நீங்களும் அதிகம் சஜ்தா செய்தால் நீங்கள் நாடிய அந்த அந்தஸ்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகம் சஜ்தா என்று சொன்னால் என்ன? அதிகம் தொழுகை, கடமையான தொழுகை தொழுகிறோம், அதோடு சேர்த்து நஃபிலான தொழுகை, இதை அதிகம் செய்தால் சொர்க்கத்தில் ரசூலுடைய தோழமை கிடைக்கும் என்று சொன்னால் ரசூல் எங்கு இருப்பார்கள்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். கமர் அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்பிக்கை கொண்டவர்கள் எங்கு இருப்பார்கள்? இந்த மலீகி முக்ததிர், ஆற்றல் மிக்க அந்த அரசனுக்கு அருகில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், சஹாபாக்கள் எல்லாம் அந்த பேரரசனுக்கு மிக அருகில் இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கமும் கிடைக்கும், நபியுடைய நெருக்கமும் கிடைக்கும் இந்த நஃபில் இபாதத்துகளை நாம் அதிகமாக செய்து வந்தால். அதே போல் நஃபில் இபாதத்துகளுடைய நன்மைகள் என்ன? அடுத்து நாம் இந்த ஹதீஸிலே தொடர்ந்து பார்ப்போம். இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸில் பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்ன? தொடர்ந்து என்னுடைய அடியார் நஃபில் இபாதத்துகளை கொண்டு என்னை நெருங்குவார். லா யஸாலு, லா யஸாலு என்று சொன்னால் தொடர்ந்து என்னுடைய அடியார் நஃபில் இபாதத்துகளை கொண்டு நெருங்குவார். என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாள் தொழுதோம், நஃபில் இபாதத்துகள் அடுத்து விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது அவ்வளவு பயனளிக்காது. உண்மையில் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு இந்த நஃபில் இபாதத்துகளை கொண்டு கிடைக்க வேண்டும். உண்மையில் இந்த நஃபில் இபாதத்துகளை கொண்டு மற்ற பல நன்மைகள், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிபந்தனை என்ன? தொடர்ந்து செய்வது. லா யஸாலு, தொடர்ந்து என்னுடைய அடியார் நஃபிலை கொண்டு நெருங்குவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த இபாதத்துகள் எது? குறைவாக இருந்தாலும் அடியார் தொடர்ந்து செய்வாரே, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இபாதத்துகள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸுஹருக்கு பின்பு தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் தொழுகைகள் சுன்னத்தை முஅக்கதா ரசூல் அவர்கள் தொழ முடியவில்லை. ஏதோ முக்கியமான வேலை விஷயமாக ரசூல் அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியேறிவிட்டார், தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அசர் தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு. அசர் தொழுகைக்கு பிறகு நமக்கு தெரியும் எந்த ஒரு நஃபில் தொழுகையும் சுன்னத் தொழுகையும் கிடையாது. ஆனால் அசருக்கு பிறகு நபி அவர்கள் வீடு திரும்பி 2 ரக்காத் தொழுதார்கள். அதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது என்ன தொழுகை யா ரசூலல்லாஹ்
என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், லுஹருக்கு பிறகு தொழ வேண்டிய பின் சுன்னத் 2 ரக்காத் என்னால் தொழ முடியவில்லை, எனவே அதை நான் இப்போது கதா செய்தேன். எனவே இதை பாருங்கள், தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூல் அவர்கள் சுன்னத்தே முஅக்கதா தொழுகையும் நினைச்சுகிறார்கள். எப்படி கடமையான தொழுகை நாம் தவறிவிட்டால் கதா செய்வோமோ அதுபோன்று நபி அவர்கள் சுன்னத்தே முஅக்கதாவையும் நினைச்சுகிறார்கள், கதா செய்கிறார்கள். சரி, அடுத்து ஒவ்வொரு நாளும் ரசூல் அவர்கள் அசருக்கு பிறகு வீடு திரும்பும் பொழுது 2 ரக்காத் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், ஒரு இபாதத்தை தொடங்கினால் அதை தொடங்கி அடுத்த நாள் விடமாட்டார், தொடர்ந்து செய்வார்கள். எனவே ஒரு நாள் அசருக்கு பிறகு தொழுதார்கள், அதை அப்படியே தொடர்ந்து நபி அவர்கள் தன்னுடைய வழக்கமாக ஆக்கி கொண்டார். ஆனால் நாம் நினைச்சக்கூடாது, அசருக்கு பிறகு தொழக்கூடாது, இது ரசூலுடைய தனித்துவம். ரசூலுக்கு மட்டுமே அல்லாஹ் அந்த அனுமதியை தந்திருந்தான். அசருக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் ரசூல் அவர்கள் சுன்னத் தொழுவார்கள், சில சமயம் விட்டு விடுவார்கள். இப்படி தொடர்ந்து செய்ய வேண்டும், குறைவாக இருந்தாலும். அப்படிப்பட்ட நஃபில் இபாதத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததாக நஃபில் இபாதத்துடைய இன்னொரு நன்மை என்ன? கடமையோடு சேர்த்து செய்தால் அல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்கிறான், என்னுடைய அடியார் கடமையான இபாதத்துகளுக்கு பிறகு நஃபிலை கொண்டு தொடர்ந்து என்னை நெருங்குவார். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவரை நேசிக்கும் வரை. எனவே ஒரு கட்டத்தில் இபாதத் செய்து 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 ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் நம்மை நேசிக்க தொடங்கி விடுவான். நம்மில் பலர், நானும் உங்களில் பலரும், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று நாம் என்ன செய்வோம்? தாவா செய்வோம். நாம் இப்படி வாதத்தை எடுத்து வைப்போம், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதான் என்னது மிக முக்கியமானது. அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் நம்முடைய கவனத்தில் வர வேண்டும். இந்தந்த தன்மைகள் என்னிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பது அர்த்தம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், கடமையான இபாதத்துகள் அடுத்த நஃபில் இபாதத்துகளை கொண்டு தொடர்ந்து அவர் என்னை நெருங்க நான் அவரை நேசிக்க தொடங்குகிறேன். அல்லாஹ் நேசித்தால் என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியாரை நேசிக்கும் பொழுது மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீல் அவர்களே, நான் இன்னாரை, இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். எனவே மலக்குமார்களின் தலைவர் என்ன செய்வார்? அந்த அடியாரை, குறிப்பிட்ட அந்த அடியாரை நேசிக்க தொடங்கி விடுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் அந்த அடியாரை நேசிக்க வானத்தில் உள்ள அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், இதோ பாருங்கள் வானத்தில் இருக்கக்கூடியவர்களே, இந்த அடியாரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் அந்த அடியாரை நேசியுங்கள். எனவே எல்லா மலக்குமார்களும் அந்த அடியாரை நேசிக்க தொடங்கி விடுவார்கள். அடுத்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், சும்ம யூதஉ லஹுல் கபூலு ஃபித் துன்யா, பிறகு உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நல்லடியாரை குறித்து ஒரு அன்பை, ஒரு நேசத்தை ஏற்படுத்தி விடுவான், ஒரு வரவேற்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய உள்ளங்களில் போட்டு விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் உண்மையில் ஒரு நல்லடியாராக வாழ்ந்த ஒருவர் இறந்து விட்டார், அவர் ஒரு நல்லடியார் என்று நமக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தொழுகையில் பெறுதலாக இருக்கிறார், மக்களோட அஹ்லாக் விஷயத்திலே சரியாக இருக்கிறார். அந்த நபர் எனக்கு தனிப்பட்ட முறையிலே பர்சனலி எந்த ஒரு உதவியும் செய்ததில்லை, எந்த ஒரு கஷ்டத்திலிருந்தும் என்னை அவர் காப்பாற்றவில்லை, ஆனால் ஒரு நல்லடியார் என்று எனக்கு தெரியும் என்றால், அவர் இறந்து போனால் நிச்சயமாக என்னுடைய கண்களில் தண்ணீர் வரும். ஏன்? அல்லாஹ் அந்த வரவேற்பை, அந்த நல்லடியாரை குறித்த ஒரு நேசத்தை நம்முடைய உள்ளங்களில் போட்டு விடுகிறான். எனவேதான் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் என்கிற மிகப்பெரிய மார்க் அறிஞர், ஏதோ ஒரு இடத்திலே ஒரு அஹ்லு சுன்னாவை சார்ந்த, உண்மையான கொள்கையை சார்ந்த ஒரு அறிஞர் இறந்து விட்டார் என்கிற செய்தி அவருக்கு வந்தால் நீண்ட நேரம் அவர்கள் அழுவார்கள். யார் என்றே தெரியாது, முன்ன பின்ன அவர் யார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அஹ்லு சுன்னாவை சார்ந்த, உண்மையான கொள்கையை சார்ந்த ஒரு அறிஞர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டாலே போதும் அவர்கள் நீண்ட நேரம் அழுவார்கள் என்று சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை குறித்து மக்கள் அறிவிக்கிறார்கள். காரணம் என்ன? உண்மையான கொள்கையில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் மற்ற நல்லடியார்களுடைய உள்ளத்திலே ஒரு நேசத்தை, ஒரு அன்பை போட்டு விடுகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் கடமையோடு நஃபிலை அதிகமாக செய்து வந்தால். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. நான் அவரை நேசிக்க தொடங்கிவிட்டால் அவர் செவியேற்கக்கூடிய காதாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் பார்க்கக்கூடிய கண்களாக நான் ஆகிவிடுகிறேன்,
அவர் பிடிக்கக்கூடிய கரமாக நான் ஆகிவிடுகிறேன், அவர் நடந்து செல்லும் காலாக நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு என்ன அர்த்தம் கிடையாது. ஒரு கட்டத்தில் இபாதத் செய்து 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 ஒரு கட்டத்தில் அடியார் இறைவனாக மாறிவிடுவார். நவுஸ்பில்லா, அப்படி அல்ல. ஆனால் இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படலாம். இப்படி யார் சொல்வார்கள்? இப்படி சொன்னால் முஸ்லிமே கிடையாது. இபாதத் செய்து செய்து ஒரு கட்டத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து அந்த அடியார் அல்லாவாக மாறிவிடுவார் என்று இந்த ஹதீஸை கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் இப்படி புரிந்து கொள்ளவே மாட்டார்களே, என்ன சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சில முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கொள்கையில் இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அடியார் அல்லாவாக மாறிவிடுவார் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், சூஃபியா என்று சொல்வார்களே, சூஃபியா தரீகா என்று சொல்வார்கள், தரீகாவை பின்பற்றக்கூடியவர்கள் சூஃபியாக்கள், அவர்களுடைய கொள்கை இதுதான். அல்லாஹ் நம்முடைய உடம்பில் இறங்கி விடுகிறான். ஒரு கொள்கை என்னது? எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், என்னிலும் அல்லாஹ் இருக்கிறான், உன்னிலும் அல்லாஹ் இருக்கிறான், ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்வார்கள். இன்னொரு கொள்கை இருக்கிறது, ஹுலூல் என்று சொல்வார்கள். அந்த கொள்கைக்கு பெயர், அந்த கொள்கையினுடைய அர்த்தம் என்ன? எல்லா இடத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்ல மாட்டார்கள் அந்த சூஃபியாக்கள். மாறாக என்ன சொல்வார்கள் என்றால், ஒரு கட்டத்திலே அடியார் தொடர்ந்து அல்லாஹ்வை நெருங்க நெருங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவருடைய உடம்பில் இறங்கி விடுகிறான். ஹுலூல் என்று சொன்னால் இறங்கி விடுவது. எனவே அந்த அடியாருடைய உடம்பில் அல்லாஹ் இறங்கி விடுகிறான் என்கிற ஒரு கொள்கை. அவர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வா மாறிவிடுவார்கள். எனவேதான் இந்த பரேல்வியாக்கள் என்று சொல்வோமே, அந்த பரேல்வியா என்கிற அந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தவன் மிர்சா பரேலி என்கிற இடத்தை சார்ந்தவன் அஹமது ரஸா பரேல்வி. அவன் ஒரு இடத்திலே தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறான், அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருந்த அந்த அல்லாஹ் தான் முகம்மதாக பூமியில் இறங்கி வந்திருக்கிறான் என்று. இது என்னது? ஒரு கட்டத்திலே ஒரு அடியார் இறைவனாக மாறிவிடுவார் என்கிற கொள்கை தானே. இன்னொரு இடத்தில் எழுதுகிறான், முஹம்மது அவர்களே, உங்களை என்னால் அல்லாஹ் என்று சொல்ல முடியாது, நீங்கள் அல்லாஹ் கிடையாது என்றும் சொல்ல முடியாது. சுத்தி வளைத்து நபி அவர்களை அல்லாஹ் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் தான் இந்த சூஃபியாக்கள், நஊது பில்லாஹ். எனவே இந்த ஹதீஸ்க்கு அது அர்த்தம் அல்ல. மாறாக ஒரு அடியார் இபாதத்துகளை பேணுதலோடு செய்து பாவங்களை தவிர்த்து, ஏனெனில் பாவங்களை தவிர்ப்பதும் கட்டாய கடமைதான். எனவே அந்த கடமைகளை பேணுவது என்கிற வார்த்தையில் அது உள்ளடங்கும். எனவே கடமைகளை செய்கிறார், பாவங்களை தவிர்க்கிறார், நஃபிலை அதிகமாக செய்கிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய நெருக்கம் அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ் அவரை நேசிப்பார். அதற்கு அடுத்து அல்லாஹ் அந்த நபருடைய கண்களையும் செவிப்புலன்களையும் கையையும் காலையும் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்து விடுவான் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அவர் பார்க்கக்கூடிய கண்களாக நான் ஆகிவிடுவேன் என்று சொன்னால், என்னுடைய கட்டளைப்படி தான் அவர் என்ன செய்வார்? ஒரு விஷயத்தை பார்ப்பார், ஹராமான பார்வையை பார்க்க மாட்டார். நான் அவர் கேட்கக்கூடிய செவியாக ஆகிவிடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் கட்டளையிட்டதை மட்டுமே கேட்பார். பயான் கேட்பது, குர்ஆனுடைய திலாவத் கேட்பது, நல்ல உபதேசங்கள் கேட்பது. புறம் பேசினால் அந்த சபையில் இருக்க மாட்டார், கேட்க மாட்டார், பாடல் கேட்க மாட்டார் என்பது அர்த்தம். எனவே அல்லாஹ் அவரை பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்து விடுவான் என்றுதான் இந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நஃபீலுடைய இன்னொரு நன்மை என்ன? ஃபர்தோடு சேர்த்து செய்தால் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு நமக்கு வழங்கப்படும். அல்லாஹ் நமக்கு பாவங்களை விட்டு தவிர்த்து இருக்கக்கூடிய பயபக்தியை வழங்குவான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅலனி லஉஅதியன்னஹ். எனவே அந்த அடியார் என்னிடம் துஆவை கேட்டால், பிரார்த்தனை கேட்டால், நான் நிச்சயமாக அவர் கேட்டதை கொடுப்பேன். எனவே நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் அடுத்த நன்மை. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ஆனால் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் 3 விதத்திலே நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். 3 விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்டது அல்லாஹ் கொடுத்து விடுவான். இது ஒரு முதல் வகை. துஆ கபூல் ஆவதற்கு இது ஒரு வழிமுறை. அல்லாஹ் அடியார் கேட்டதை அப்படியே கொடுத்து விடுவான். இரண்டாவது வழிமுறை என்ன? அந்த அடியார் கேட்டதை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மாறாக அந்த துஆவுடைய பர்க்கத் காரணமாக, அந்த துஆவுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு முசீபத்தை விட்டு, ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டத்தை விட்டு அந்த அடியாரை பாதுகாத்து விடுவான். மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், கேட்டதும் கொடுக்கவில்லை, அந்த துஆவுக்கு பதிலாக ஒரு நஷ்டத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த துஆவுடைய பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் மறுமை வாழ்க்கைக்காக பாதுகாத்து வைப்பான். இந்த 3 வழிகளில் அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான்.
இந்த 3 வழிகள் இல்லாமல் நம்முடைய துஆ அமைந்து விட்டது என்று சொன்னால்தான் நம்முடைய துஆ கபூல் ஆகவில்லை, வீணாக போய்விட்டது என்பது அர்த்தம். நபி அவர்கள் எப்படி தொழுகை நோன்பை குறித்து சொன்னார்களோ, கம்மின் காயிமின் லைஸ மின் கியாமிஹி இல்ல ஸஹர், எத்தனையோ தொழக்கூடியவர்கள் அவர்கள் நின்று தொழுவதில், அந்த நின்று தொழுவதில் வரக்கூடிய அந்த டயர்ட்னஸ், கண் விழித்து தூங்காமல் நின்று தொழுகிறார்களே, அந்த டயர்ட்னஸை விட்டால் வேறு எதுவும் அவர்கள் கிடைக்காது. அது தொழுகையே கிடையாது, டயர்ட்னஸ் மட்டும்தான் கைக்கு வந்தது, மற்றபடி நன்மையோ எந்த ஒரு பரக்கத்தோ கிடைக்கவில்லை. வக்கம் மின் ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த நோம்பில் அவர்களுக்கு பசியை தவிர எதுவும் கைக்கு வராது. அந்த நோன்பு வீணாக போய்விடும், இஹ்லாஸ் கிடையாது, ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த நோம்பின் கூலி கிடைக்காது. அந்த பசி பட்டினியாக இருந்தது மட்டும்தான் நமக்கு கிடைத்தது, மற்றபடி அந்த இபாதத்துடைய எந்த ஒரு பரக்கத்தும் நன்மையும் நமக்கு கைக்கு வராது. எனவே அப்படி நம்முடைய துஆக்கள் வீணாக போய்விட்டது என்று சொன்னால், கையேந்தி துஆ செய்து சில நிமிடங்களை நாம் ஒதுக்கியிருப்போமே, அதை தவிர அந்த துஆவுக்கு எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு கூலியும் நமக்கு கிடைக்காது. அப்படி ஆனால் தான் நம்முடைய துஆ வீணாக போய்விட்டது என்பது அர்த்தம். கேட்டது கிடைத்தால்தான் துஆ கபூல் ஆச்சு என்று நாம் யோசிக்கக்கூடாது. கேட்டது கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், கேட்டது கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ் நம்மை முசீபத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லது நான் கேட்ட துஆவுக்கு பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் வைத்திருப்பான் என்கிற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3மே இல்லாவிட்டால் தான் நம்முடைய துஆ வீணாக போய்விட்டது என்பது அர்த்தம். எனவே அல்லாஹ் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வதாக வாக்களிக்கிறான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த பிறகு. இறுதியாக அல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்கிறான், வல இன் இஸ்தஆதனி லஉஈதன்ன, அவர் என்னிடம் பாதுகாவல் தேடினால் நிச்சயமாக நான் அவருக்கு பாதுகாப்பை வழங்குவேன். மறுமை வாழ்க்கையுடைய முசீபத்துகளை விட்டு பாதுகாவல் தேடினால் நிச்சயமாக அந்த பாதுகாப்பு வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் மறுமை வாழ்க்கையின் முசீபத்துகளை விட்டு பாதுகாவல் தேடினார். விதிவிலக்கு இல்லாமல் எல்லா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி நேரடியாக சொர்க்கத்தில் அனுப்பிவிடுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பலர் என்ன செய்வார்கள், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல், முன்கூட்டியே வழங்கப்படக்கூடிய வேதனையும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அடியார்களை நம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி விடுவான் எல்லா முசீபத்துகளை விட்டு. ஆம், இந்த உலக முசீபத்துகள், உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு பாதுகாவல் தேடினால் அல்லாஹ் சில முசீபத்துகளை விட்டு நம்மை பாதுகாப்பான். சில முசீபத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடுவோம். இருந்தாலும் அந்த முசீபத்திலே நாம் சிக்கிவிடுவோம். காரணம் என்ன? ஒன்று, அல்லாஹ் நம்மை சோதிக்க விரும்புகிறான், அல்லது நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம், ஏதோ பாவம் செய்திருக்கிறோம், எனவே தான் இந்த முசீபத்து வந்தது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே உலக முசீபத்துகளில் சில முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். சில முசீபத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான், நம்மை சோதித்து பார்ப்பதற்காகவும் நாம் செய்த பாவங்களின் தண்டனையாகவும். எனவே நாம் தான் என்ன செய்ய வேண்டும், உடனே தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். எனவே உண்மையான அல்லாஹ்வுடைய நேசர்கள் இப்படி தான் இருக்க வேண்டும். கடமையான விஷயங்களை பேணுதலாக செய்வது, அடுத்து நஃபீலை பேணுதலாக செய்வது. இப்படி செய்தால் மட்டுமே தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் நமக்கு நரக வேதனையிலிருந்து, ஆகிரத்தின் ஒவ்வொரு முசீபத்திலிருந்து பாதுகாப்பை வழங்குவான். அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீராக்குவான், நம்மை பாவங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். எனவே அப்படிப்பட்ட அவுலியாக்கள், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், அத்தகைய நல்லடியார்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கடமையான விஷயங்களை பேணுதலாக செய்து பாவங்களை தவிர்த்து வாழ்வது, நஃபில் இபாதத்துகளை அதிகமாக செய்வது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.